ஸோப்பா இந்த கம்பல்சரி கொஸ்டின் அதுவும் பார்த்தோன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 19 சொல்லுவாங்க. அது வந்து ஆஃபலி குவார்டர்லி. ஆனால் பார்த்தோன்னா எப்படி பார்த்தாலும் இந்த கம்பல்சரி 3 மார்க்கை கொடுத்துருவானுங்க. அதை எப்படி எழுதுறது சார்? அது விட்டாலும் மார்க் போகுது, நாங்கள் 2 மார்க் 1 மார்க்லேயே மார்க் எடுக்கிறோம், இந்த கம்பல்சரி 3 மார்க்கை என்னால் கெஸ் பண்ணவே முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இது. இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸும் சொல்கிறேன், அது கூட இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும். ப்ரீவியஸ் இயரை நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்லி, ஆஃபலி இது அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் பப்ளிக்னு வரும்போது சில கொஸ்டினை மாடிஃபை பண்ணி புக்கிங் சைட்லேருந்து கேட்பாங்க. நம்ம புக் பேக்கை வச்சு சேஃப் சைடில் போயிட்டே இருப்போம், ஆனால் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஸோ இதில் பாட்னியில் வந்து பார்த்தோன்னா சாப்டர் 1 ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல்ஸை முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஓவியூல் டயக்ராம் வரையும் போது பார்ட்ஸை ஒரு கார்னரில் அழகாக லைன் பண்ணி வரைய கற்றுக்கோங்க. ஏன்னா ஓவியூல் டயக்ராம் 2 மார்க், இது 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க்லேயும் கேட்பாங்க. 3 மார்க்கில் சம்டைம்ஸ் ஃபஸ்ட் மிட்டம் இந்த மாதிரி பேஸ் லெவல் பார்ட் டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் கம்பல்சரி 3 மார்க்கும் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹெமியானோட்ரோபஸ் ஓவியூல், அந்த பர்பெண்டிகுலர் டு ஃபியூனிக்கல்ஸ்க்கும் அதுக்கும் பர்பெண்டிகுலராக வரும் பார்த்தியா, பர்பெண்டிகுலர் டு டைரக்ஷன். இந்த டயக்ராமும் பார்த்து வச்சுக்கோங்க அலாங் வித் அன் எக்ஸாம்பிள். இதுவும் நம்மளுக்கு கம்பல்சரி 3 மார்க்கில் வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ சாக்கோட டயக்ராம். ஓகேவா, இது வந்து கம்பல்சரி 3 மார்க்கில் தான் வரணும்னு இல்லை, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது 2 மார்க்லேயும் வரலாம், 3 மார்க்லேயும் வரலாம். ஸோ எம்ப்ரியோ சாக்கோட டயக்ராம் மேலே வந்து ஆன்டிபோடல் செல், கீழே வந்து சினர்ஜிட் எக்கு, மொத்தமாக சேர்த்தா எக் அப்பாரட்டஸ், நடுவில் வந்து சென்டர் போலார் நியூக்ளியஸ். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு மேல் கேமிட்டோஃபைட், இது வந்து 2 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பல்சரி கிடையாது, பட் ஆனால் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் கேட்கலாம் ஒரு டயக்ராம் பேஸ்டு கொஸ்டினாக பார்த்தா. அண்ட் நெக்ஸ்ட் கம்பல்சரி, இப்போ தான் நான் எழுதியிருக்கேன் பாரு, இதுக்கு முன்னாடி சொன்ன டயக்ராம்ஸ்லையும் கம்பல்சரி கேட்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஓவியலோட ஸ்ட்ரக்சர், நான் தான் சொன்னல ஓவியலோட ஸ்ட்ரக்சர் 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. அது கம்பல்சரியாக வரதுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டமில் அதிக பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த பார்ட்ஸை வந்து கிளியராக மார்க் பண்ணுங்கள். அதில் இருக்கிற பார்ட்ஸை தெளிவாக ஃபியூனிக்கல்னா என்ன, ஹைலம்னா என்ன, இன்டெக்மெண்ட்னா என்ன, இது ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் லெசன். கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் இம்பார்ட்டன்ட் டயக்ராம்னா இந்த டயபிரிட் கிராஸோட டேபிளர் காலம் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று புன்னட் ஸ்கொயர்னு கேட்பாங்க, இல்லைனா ஃப்ளோ சார்ட் கேட்பாங்க. எதுவும் இல்லை, பேரண்ட்டில் ஆரம்பித்து கேமெட்ஸ் வந்து F1 ஜென்ரேஷன், அப்புறம் கேமெட்ஸு புன்னட் ஸ்கொயரோட அந்த 16 காம்பினேஷனு, அதோட ஜீனோடைப், ஃபீனோடைப், இது மட்டுமே போதும். இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில் வரும். இது 3 மார்க்கில் வருமானு கேட்டோன்னா மோஸ்ட்டாக 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. ஆனால் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் 3 மார்க்லையும் வரும், 5 மார்க்லையும் வரும். எபிஸ்டாட்ஸு சிம்பிளாக கேட்டால் 3 மார்க்கில் வரும், ஆனால் மோஸ்ட்டாக 5 மார்க்கில் கேட்கலாம். இது இந்த லெசனில் கம்பல்சரின்னு பார்த்தோன்னா இந்த டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், அட்டாவிசம், இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க்காக, அதுவும் கம்பல்சரி 3 மார்க்காக நம்மளுக்கு கேட்கலாம். அண்ட் சாப்டர் 3 குரோமோசோமல் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், சில பேர் வந்து 3 லெசன் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் சில பேர் 2 லெசனே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 3rd லெசன் சொல்கிறேன். ஆனிப்ளாய்டி டயக்ராமை பார்த்துக்கோங்க. அந்த ஹைப்போப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டி, ட்ரைசோமி, நல்லிசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி, இது நல்லிசோமி, டபுள் நல்லிசோமி, இந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தியா. அந்த எதுவில் உள்ளே போயிட்டு அந்த குரோமோசோமை பேராக காட்டி ஒரு பேர் காணாம போச்சு, நல்லிசோமி, இந்த மாதிரி அந்த சிம்பிள் டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் கம்பல்சரி இத்தனை வருஷத்தில் 3rd லெசன்லேருந்து அவ்வளோ கம்பல்சரி கேட்கல, 5 மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் கம்பல்சரி இதில் மோஸ்ட்டாக நான் வந்து கொடுக்கல 3rd லெசன். ஸோ இப்போ சொன்ன கொஸ்டின்ஸை மட்டும் பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கம்பல்சரியும் சரி, இம்பார்ட்டன்ட் டயக்ராம் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே கிராக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மிட்டம்லேயே நம்ம வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே நல்ல மார்க் எடுக்க பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த எக்ஸாமில் நம்ம ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.